இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 9 ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 9ல பாத்தீங்கன்னா கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் வெளியேறினதுக்கு அப்புறமா கண்டிப்பா டிஆர்பி குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் பழைய போட்டியாளர்களை வீட்டுக்குள்ள அனுப்பி அவங்கள போட்டியாளர்களை நிறைய கேள்வி கேட்க வச்சிருக்காங்க. அந்த வகையில வியானா அவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள பயங்கரமான கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் சாண்ட்ரா அவங்கள முழுக்க முழுக்க நடிப்பு அப்படின்னு பயங்கரமா தாக்கி தாக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வீட்டுக்குள்ள 6 போட்டியாளர்கள். இந்த 6 போட்டியாளர்களை யாரு பணப்பெட்டியை எடுத்துட்டு போவாங்க, யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க, யாரு டாப் 3ல வருவாங்க, டாப் 5ல வருவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்கு. அந்த வகையில நிறைய பேர் இந்த பணப்பெட்டியை விக்ரம் அவர் ஒரு சில விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டாரு. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு போனாலுமே அந்த இடத்துக்கு போய் திரும்பி தான் வரப்போறோம். ஸோ அதனால பணப்பெட்டியை எடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. கண்டிப்பா அவர் தான் இந்த மணி டாஸ்க்ல பணப்பெட்டியை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. அரோரா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர் சப்போர்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ள இருந்துட்டோம், அதனால நம்ம லாஸ்ட் ஃபைனல் வரைக்கும் இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுல இருப்பாங்க. அரோரா அவங்க கண்டிப்பா ஃபைனலுக்கு வருவாங்க. அவங்க டாப் ஃபர்ஸ்ட்ல கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதாவது வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கானா வினோத் அவரோ சபரி அவரோ ரன்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திவ்யா அவங்களுக்கு அதுக்கு அடுத்த பிளேஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. திவ்யா அவங்க டாப் 3ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்பவே எல்லாமே கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டைட்டில் வின் பண்ண போறது கானா வினோத் அவருன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆப்போசிட்டா அரோரா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 9ல இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத. ஸோ இந்த சீசன்ல இது வரைக்குமே இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஃபைனல்ல கூட அரோரா அவங்களுடைய பெயரை கொஞ்சம் டவுட்ல தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசியில ஓட்டிங் யாருக்கு அதிகமாக வரும், யாரு டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. திவ்யா அவங்க ரொம்ப தைரியமா விளையாடினது, சில இடத்துல கேட்ட கேள்விகள் இதெல்லாம் கரெக்டா இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு போட்டியாளர் இருக்கிறத பார்த்து எல்லாருமே பாராட்டுறாங்க. இருந்தாலும் அவங்க ஃபுல்லாவே வின் பண்ணுவாங்களா என்ன இதுங்கிறது கடைசி வரைக்கும் போனாதாங்க தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி கணிக்க முடியாத அளவுக்கு குழப்பத்துல இருக்கல்ல இந்த பிக் பாஸ் சீசன் 9 வீடு, இதை பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டாப் 5ல யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாம இந்த மணி டாஸ்க்ல யாரு இந்த மணி பாக்ஸ் எடுத்துட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. இந்த வீக் பிக் பாஸோட ஃபைனல் வீக். ஸோ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மிஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க.